அம்மா, பொண்ணுங்களுக்கு பிரசவங்கிறது 2வது ஜென்மம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு அம்மா கூட இருக்கிற பாக்கியம் இல்ல. நீங்க பேசும்போது என் அம்மாவை உங்க மூலமா பாக்குறேன். அச்சச்சோ, என்ன அதிரா இது? அழாத, அழக்கூடாது. என்ன, உனக்கு இப்பதானே நான் சொன்னேன், வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது, சரியா? இது பாரு, நீ இப்படி அழுதன்னா உன் புள்ளையதான் அது பாதிக்கும். ஆஹா, அழக்கூடாது. நடந்ததெல்லாம் மறந்துரு. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. இது பாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. நல்லதே நடக்கும். நல்லபடியா உனக்கு குழந்தை பிறக்கும். தைரியமா இரு. பவி, என்ன பவி? சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நீ எதுக்கு இங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க? மயக்கம் வந்துரும். வீட்டுக்கு போன உடனே தண்ணி குடிச்சிடாத. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடி. அதுதான் குழந்தைக்கு நல்லது. பாத்தியா பவி, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அம்மாவை கூட பேசிட்டு இருக்காங்க. டேய் சந்தோஷ், அத்தை என்ன அவளை தேடி போயா பேசிட்டு இருக்காங்க? வழியில பார்த்ததும் நேத்து நடந்ததை பத்தி கேட்டிருப்பாங்க. என்ன, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ கோவப்படுற? விடு. இல்ல பவி, அம்மா இன்னும் அவளை அப்பாவையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ யாரு, இங்க எதுக்காக வந்திருக்கான்னு இன்னும் அவங்க புரியாம அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அம்மா இப்படி பண்றாங்க? எப்படியோ போகட்டும். டேய், ஜாக்கிரதையா இரு. ஆடு பகல் குட்டி வரவா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். என்ன மேடம் இதெல்லாம்? நேத்து அவ்வளவு நடந்திருக்கு, நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சொல்றத கேளுங்க மேடம். நேத்து நீங்க அங்க இல்ல. அங்க என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. மேடம், பவிக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையா அந்த ஆதிரா தான். இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. சந்தோஷ் அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. அப்ப என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கூட சந்தோஷம் அடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நான் எல்லார் முன்னாடியும் அவனை அடிச்சிட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், இறக்கப்பட வேண்டியதுதான். அதுக்குன்னு இப்படியெல்லாம் இருக்க கூடாது. தேள் கொட்டுன்னு தெரிஞ்சே அதை நான் காப்பாத்துறேன்னு அதை கையில பிடிக்கிறதுலாம் முட்டாள்தனம். உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறேன். உங்க கூட நீங்க உறவாடுறதும் அப்படிதான். அவ என்னமோ உங்களை அம்மாங்கிறா, நீங்க என்னமோ அவளை உடம்ப பாத்துக்கன்னு சொல்றீங்க. தப்பு மேடம், என்னால முடியல. என்ன விடுங்க. நீங்க இப்படி அவகிட்ட பேசிட்டு இருக்கிறத சந்தோஷ் பார்த்தா என்ன நினைப்பா? நேத்து அவ்வளவு நடந்திருக்கு, அதுக்கப்புறமா அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களேன்னு தப்பா நினைக்க மாட்டான். நான் சொல்றது எதுவும் காதுல விழலையா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ மேடம், ஏன் கண் கலங்குறீங்க? சாரி,
நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு இதையெல்லாம் சொல்லல. இல்ல சார், நீங்க கேட்டது எதுவுமே தப்பு இல்ல. குட்டி வயித்துல இருக்கும்போது நானும் ஆதிரா நிலைமையில தான் சார் இருந்தேன். ஆமா சார், இன்னைக்கு வயித்து புள்ளக்காரியா யாரோட துணையும் இல்லாம ஆதிரா நிக்கிற மாதிரிதான் அன்னைக்கு நானும் நின்னுக்கிட்டு இருந்தேன். கர்ப்பமா இருக்கிற என்னை விட்டுட்டு குட்டியோட அப்பா போட்டோ எடுக்க போனவரு திரும்பி வரவே இல்லை. எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அது வரைக்கும் வீட்டை விட்டு போகாத நான் தனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தம்பி, தம்பி நில்லுப்பா, தம்பி. வயித்துல புள்ள இருந்தா பார்த்து இருக்கணும், நல்லா சாப்பிடணும்னு வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து பார்த்து கவனிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் நேரத்துக்கு சாப்பிட்டதும் கிடையாது, என்ன பாத்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நல்லபடியா என்னோட குட்டியை பெத்தெடுக்கணும், புருஷனை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சி அலைஞ்சி பறித்த வச்ச அந்த வலி இருக்குதே, அது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்ன பண்றதுன்னு திக்கு தசை தெரியாம நான் நின்ன காலம் சார் அது. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நான் உன்னை எப்படியும் நல்லபடியா பெத்தெடுப்பேன். இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை வளர்த்து காட்டுவேன் பாரு. நான் பேசுறது கேக்குதாடா? உன் அம்மா எல்லாம் செய்வேன்னு நீ நம்புறியா?
நாம பட்னியா இருக்கிறோங்கிற ஒரு வலிய விட நமக்குள்ள இருக்கிற இன்னொரு உசுர நம்ம பட்னி போடுறோமேங்கிற ஒரு கவலை, அது எவ்வளவு பெரிய சாபம் சார். ஐயா 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 நில்லுங்க நில்லுங்க. அண்ணே 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 அண்ணே, நான் ஆஸ்பத்திரி கொஞ்சம் கூட்டிட்டு போங்க அண்ணே. அம்மா அண்ணே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. நில்லுங்க அண்ணே. என்னம்மா? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இருமா, இருந்த பாரு. பாத்துக்க பாத்துக்க. ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. கொஞ்சம் தாங்கிக்கோங்க, ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. என்னப்பா, என்னடா செல்லம், ஓடோடி ஓடோடி. சார், அன்னைக்கு மட்டும் என் மாமனார் வந்து என்னை கூட்டிட்டு போலன்னா நான் எங்க எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது சார். வேணும் சார், யாராவது நமக்கு ஒருத்தராவது வேணும் சார். நாம கஷ்டப்படும் போது நமக்கு கை கொடுக்க, நாம சந்தோஷப்படும் போது அது பகிர்ந்துக்க யாராவது ஒருத்தராவது நமக்கு வேணும் சார். பிரதிபா என்ன எண்ணத்துல ஆதிராவை இங்க அழிச்சிட்டு வந்தாலோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல ஆதிரா கூட, அந்த பொண்ணு கூட பாவம் யாராவது ஒரு துணையாவது வேண்டாமா சார்? சொல்லுங்க சார். நீங்க கேட்டீங்கல்ல, இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அவ மேல உங்களுக்கு ஏன் கோபம் வரலன்னு. எப்படி கோபம் வரும் சார்? நான் பட்ட கஷ்டத்தை விட என்னோட கண்ணுக்கு முன்னாடி அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சார். அந்த பொண்ணு மேல எனக்கு பரிதாபம் தான் சார் வருது. ஆதிரா பிரதிபா வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கலதான். ஆனா நான் என்ன பண்றது? சுயமா முடிவெடுக்கிற நிலைமையில நான் இல்லையே. அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ நான் அவளை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். அந்த குடுப்பனைய கடவுள் எனக்கு கொடுக்கலையே சார். ஒரு குழந்தையோட குணத்தை நிர்ணயிக்கிறது கர்ப்பத்துல வளரும் போதுதான். நான் அன்னைக்கு மன நிம்மதி இல்லாம இருந்ததுனாலதான் இன்னைக்கு குட்டிக்கு இப்ப அவனுக்கு வர கோவத்துக்கு காரணமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது சார். அதனாலதான் நான் ஆதிராவுக்கு ஆதரவா இருக்கேன்.
இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் ஆதிரா பத்திரமா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணுங்கிறதா. உங்க மனசு புரியாம நான் ஏதோ பேசிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுச்சு மேடம். சும்மா மதர் சென்டிமெண்ட்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அம்மாதான் உலகம். யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நான் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா ஒரு நிமிஷம். எதுக்குமா நீங்க ஆதிரா கிட்ட பேசுனீங்க? இல்ல, நேத்து நடந்தத பத்தி அவகிட்ட கேட்கலாம் தான் போனேன். பாவம், அவளுக்கே தெரியாம எல்லாமே அந்த பிரதிபா தான் பண்ணிருக்காளாமே. இருந்தாலும் நடந்ததுக்கெல்லாம் அவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னா. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? அம்மா, அவ இப்ப பிரதீபா வீட்டுல வந்து இருக்கிறதே நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தாமா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தாமா இந்த திட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம நீங்க அவளை அப்பாவின்னு சொல்றீங்க. யாரையும் முதல்ல இப்படி கண்மூடித்தனமா நம்பாதீங்கம்மா. இல்ல குட்டி, அவ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு. அவ மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு? இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு துணையா யாரும் இல்ல. அவ தனியாதான் இருக்கா. அம்மா, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்கம்மா. ஆனா அவ உடம்பு பூரா விஷம் பரவி இருக்கிற நாகப்பாம்பு. அது உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியலம்மா. குட்டி, அவ எண்ணம் என்ன வேணாலும் இருக்கட்டும்டா. ஆனா அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. கூட ஒரு துணையும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கா. குட்டி, நானும் ஒரு காலத்துல இப்படிதாண்டா இருந்தேன். எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் என்ன பாக்குற மாதிரியே இருக்குது குட்டி. அம்மா, என்னம்மா நீங்கள் அவளும் ஒண்ணாமா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கெடுதலை செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க நல்லதுதான் செய்வீங்க. ஆனா அவ கெடுதல் செய்யறதுக்குன்னே பிறந்தவ. என்ன அவமானப்படுத்தி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் அவங்க அந்த ஃபங்க்ஷனே நடத்துனாங்க தெரியுமா? பவி அங்க போனப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமாமா உங்களுக்கு? அவ மனசு உடைஞ்சு போயிட்டாமா. அம்மா, என் மருமகன் பெருமையா பேசுவீங்களே, அந்த மருமகளை அத்தனை பேரும் முன்னாடி வச்சு அவளை அசிங்கப்படுத்திருக்காங்கம்மா. அதுக்கு காரணம் அவளும் அந்த பிரதீபாவும் தான். ஆனா நீங்க என்னடான்னா எல்லாரும் பாக்குற மாதிரி அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றீங்கல்ல. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், அவகிட்ட இனிமே பேசாதீங்க ப்ளீஸ். யார் என்ன நினைச்சா என்னடா? நீ தப்பு பண்ணலன்னு நான் நம்புறேன். தோ உன் பொண்டாட்டியும் நம்புறா. இது போதாதா? போதாதா அத்தை? உண்மை என்னன்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, எல்லாருக்கும் தெரியணும். சந்தோஷ் பத்தி தப்பா பேசினவங்க ஒவ்வொருத்தரோட வாயும் அடைக்கணும். அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சாகணும் அத்தை. நீங்க அவகிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா பேசினவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு. நல்லா கேளு பவி. அத்தை, நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நீங்க நல்லதுதான் செய்வீங்க. எல்லாம் சரிதான், ஒத்துக்கிறேன். ஆனா
அதுவே உங்களோட புள்ளையோட வாழ்க்கையவே பாதிக்கும் போது அது கிட்ட போகாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தானே அத்தை நல்லது. நாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா நாங்க எதனால பிரிஞ்சோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பவி, நான் அவளை தேடி போய் பேசல. யதார்த்தமா தான் நான் வழியில பார்த்தேன். நேத்து நடந்ததுக்கு என்ன பதில்னு கேக்குறதுக்கு தான் கோவமா தான் அவகிட்ட பேசினேன். ஆனா அவ வாயும் வயிறுமா இருக்கா பவி. அவளை பார்க்கும்போது என்னால கோவமா பேச முடியல. அது மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் பிரதிபா தான் காரணமா இருக்கா. ஆதிராக்கு ஒன்னும் தெரியல பவி. அடுத்தவங்க மேல காட்டுற அக்கறைய நீங்க கொஞ்சம் உங்க புள்ள மேலயும் காட்டுங்களேன். சந்தோஷ், நாம இதுல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல இத பத்தி பேசாம இருக்கணும். விட்டுறலாம், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இதோட விட்டுரு. எல்லாம் தானா சரியாயிடும். நீ கோவப்படாம இரு. அத்தை விடுங்க அத்தை, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க. இல்ல பவி, நான் ஆபீஸ்க்கு வரல. ஏன் ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்றீங்க? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? லீவ் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி, நான் வேலையில இருந்து நின்னுடலான்னு இருக்கேன்.